வாங்கம்மா வாங்க வாங்க. அதோ உங்க அத்தா. அத்தா அத்தா, நான் தான் கமலா வந்திருக்கேன். என்னத்தான் பேச மாட்டேன்றீங்க? திரும்புங்கத்தா. ஆமா, நானேதான். எந்த சிவப்பிரகாசத்தை நீ கண்ணத்துல அடிச்சியோ அதே சிவப்பிரகாசம் தான் உன் எண்ணத்துல குடியேற துடிக்கிறான். நீ எறும்பு. இந்த இரும்பு பிடியில இருந்து நீ தப்பவே முடியாது. ஒரு ஆள் கிடையாது. நீ கவலைப்படாதமா. டேய், உங்க ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சுதாண்டா நான் காரு டிக்கில வந்தேன். ஏய், மரியாதையா போய் என் தங்கையை விடுறியா இல்ல இந்த துப்பாக்கில இருக்கிற குண்டு உன் தொண்டையில வந்து விளையாடணுமா? தைரியம் இருந்தா சுடுறா. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் செத்தாலும் உன் தங்கையோட தான் சாவேன். கேட்டா உனக்கு அவ்வளவு துணிச்சலா? ஏண்டா ஆனந்தா, தோட்டா இல்லாத துப்பாக்கியை கொண்டுட்டு வந்தா என்ன மிரட்டுற? இத பாரு, தோட்டாவோட துப்பாக்கி. மச்சன நாச்சன் பாக்குறேன். யாராங்க புடிச்சு கட்டலாம். யாருக்கிட்ட நீ உன் கைவரிசையை காட்டு. உன் தலைமையிலேயே உன் தங்கைக்கு நான் கட்டாயத்தாலி கட்டுறேன். பாச்சை வாய மூடுறான். கட்டாயத்தாலி கட்டுறது கல்யாணமாடா? கட்டாயத்தாலி கட்டவன காணாம போயிட்டான்டா. யாரு காணாம போறான்னு பாக்கலாம். உண்டாடா தாலிய. யார் அது? சிங்காரம் பிள்ளை. சிங்காரம் பிள்ளை. ஐயோ அம்மா, அப்பா, ஐயா ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அனுப்புங்க இவள. அனுப்புறேன். என்ன இதெல்லாம்? பழிக்கு பழி, பதிலுக்கு பதில். யார் இவங்கெல்லாம்? சீமாட்டி பாக்கியம் பெற்றெடுத்த செல்வங்கள். பாக்கியம் தான். அனுப்புங்க அவளைங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பெண்ணாசை கூடாதுன்னு உனக்கு முந்தைய சொல்லி இருக்கிறேன். உங்க யோசனை எனக்கு தேவையில்லை. எப்ப நீங்க உங்க பாதையில தனியா போகணும்னு முடிவு செஞ்சிட்டீங்களோ அப்படியே நானும் என் பாதையில தனியா போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன். அனுப்புங்க அவள. ஐயா ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போறியா? என் தங்கச்சியை காப்பாத்துங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்க. வாயமுடா சிவபிரகாசம், நீ என்ன தவறா நினைச்சுக்கிட்ட. அன்னைக்கு உன்னை நான் போக சொன்னது பல காரணம் இருக்கு. போக போக நீ தெரிஞ்சுக்குவேன். கடைசியில் உன் முடிவு என்ன? என் முடிவு முதல்ல இவனை கொல்லணும், ரெண்டாவது இவன் கழுத்துல நான் தாலி கட்டணும். ஓஹோ, அப்போ இந்த முடிவு மாறாதா? மாறாது, மாற்றவும் முடியாது. எதை செஞ்சாலுமே சட்டத்து பிடிப்புல நாம மாட்டிக்க கூடாது. அதுதான் என் பாலிசி. உன் ஆசையை நிறைவேறணும், அதே நேரத்தில் போலீஸ்க்கு என்னைக்கு தகவல் தெரியக்கூடாது. ஒரு சின்ன ஐடியா உதயமாவது சொல்றேன், கேட்கறியா? என்ன சிங்காரம் இல்ல, உண்மையாவே சொல்றியா? ஏமாத்த பாக்குறியான்றியா? அப்படிலாம் என்ன நினைக்காத. அந்த பொண்ணை பிடிச்சு கட்டா. உன்னை நியாயஸ்தான் நினைச்சையா, அநியாயஸ்தான். உங்க கால வந்து கட்டுக்கிறடா. ஓஹோ, அப்படியா விஷயம்? அதனாலதான் வக்காலத்து வாங்கி பேசுனீங்களா? ஏன் நான் கமலாவை கல்யாணம் பண்ணி கூடாதா? கண்டிப்பா கூடாது. ஏன் நான் மனுஷன்ல? மனுஷன் தான். மனுஷன்ல எத்தனையோ குவாலிட்டி இருக்கு. ஆனா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன். கமலாவை மறந்துடணும். இல்ல, மணந்தே தீருவேன். தடுத்தே தீருவேன். தடுத்திய உங்க எல்லாத்தையும் கூண்டோட கைலாசம். அவன் சுட்டு போடுறதுக்குள்ள இவன் கட்டு போட்டா கொண்டுடுவான் போல இருக்கேன். ஒண்ணு பேசக்கூடாது. உனக்கு தமிழே தகராறு, நீ என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறியா? இருங்க, உங்களை விசாரிச்சுக்கிறேன். இவங்க ஜம்பம் ஒண்ணு சாயாது. யாரெல்லாம் கட்டு போடுவேன். அட பாவி, நீ ஏன் படைச்சுக்கிட்ட? ஐயோ, கொலை, ரத்தம். ஐயோ, சாப்டர் கிளீன் பண்ணிட்டேன். நீ போன விஷயம் என்னாச்சு? வந்து தனியா சொல்றேங்க. கட்டாவத்தோடு இவ எங்க இங்க வந்தா? என்னடா இதெல்லாம் மர்மமாவே இருக்கு. சீக்கிரம் அவரண்டா. இன்னும் ஆகுறீங்க? இவ்வளவு நான் நேர்ல பார்த்தேன். இப்ப அந்த கட்டி இருக்கிற பெட்டி செங்கற்பேட்டில மரகத வீட்டுல தான் இருக்கு. முத்து அங்கதான் இருக்கான். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டேன். சமயம் வந்துடுச்சு. இனி லேட் பண்ணக்கூடாது.
நீங்க இன்னும் போகல? இல்ல, நீங்க செய்த உதவிக்கு நன்றி செலுத்திட்டு போகலான்னு நிக்கிறோம். ஐயா, உங்களுடைய செய்கை தான் பயங்கரமா இருக்கு. குணம் ரொம்ப தங்கமான குணம். ஆமாங்க, நீங்க ரொம்ப நல்லவருங்க. உங்க வகையில என்னைக்குமே நான் நல்லவன் தான். நீங்க 2 பேரும் என்ன நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படும். ஐயா, ஐயா தான் நான் உங்களுக்கு. போயிட்டு வாங்க. இடியட். என் பிள்ளைங்கன்னு எவ்வளவு சொன்னேன், பிடிவாதத்தை விட மாட்டேன். அதனாலதான் தீர்த்து கட்டினேன். ஐயா ஐயா, யாரோ ஜீப்கார்ல வர்றாங்க. போலீஸ் வரா போல இருக்கு. பரிமளா, நீ கலாமன்றதுக்கு போயிடு. யார்கிட்டயும் எதை பத்தி சொல்லாதே. நான் எத்தனை மணி இருக்க எஸ்கேப் ஆயிடுவேன். எல்லாம் அவுட்டே. அன்புள்ள மாலாவுக்கு ஆசீர்வாதம். உன் எதிர்கால நன்மைக்காகவே இத்தனை நாள் வாழ்ந்து வந்தேன். என்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று தெரிந்ததாலும் என் கண்ணெதிரிலே என் கணவர் சிறைபிடிப்பதை பார்க்க விரும்பாததாலும் இந்த முடிவை மேற்கொண்டேன். கடந்த கால நினைவுகள் எல்லாம் கனவாக எண்ணி மறந்துவிடு. நீ காதலித்த முத்து உன்னைப் போலவே நேர்மையானவன். அவனை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கு. ஆனால் கடைசியாக ஒரு வேண்டுகோள். என்றாவது ஒரு நாள் உன் தந்தையை சந்திக்க நேரிட்டார். அவர் நினைவாகவே வாழ்ந்து அவர் நினைவாகவே உயிரை துறந்தேன் என்ற உண்மை மட்டும் மறக்காம சொல்லுங்களா? அம்மா, 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 எப்படிமா என்ன தனியா விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்தது? என்ன பத்தி எவ்வளவோ ஆசையெல்லாம் வச்சிருந்தீங்களே, கடைசியில எதையுமே பார்க்காம என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. மரகதம், 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 மரகதம் எங்கே? நீங்க யாரு? மாலான்றது நீதானா? அப்ப நான் தான் உங்க அப்பா. எங்க அப்பாவா? வாங்கப்பா வாங்க. பெத்த மகட்டியே தந்தேன்னு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பொறுப்போட குடும்பத்தை கட்டி காத்த புனிதமான புண்ணிய மூர்த்தியே, வாங்க வாங்க. மாலா, இதுவரைக்கும் எங்களை பார்க்க வராது இருந்த நீங்க இப்ப மட்டும் எதுக்காக வந்தீங்க? ஓஹோ, ஆசை மனைவியை பார்த்து அநேக வருஷங்களாச்சே, பாசத்தோட பேசிட்டு போகலான்னு பரிதாபப்பட்டு வந்தீங்கடா? இல்ல, பாதுகாப்பா வச்சிருக்க சொன்னீங்களே அந்த பயங்கரமான கொலை பெட்டி, அத பக்குவமா இழுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா? எதுக்காக வந்தீங்க? மாலா, கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. கணவன் மனைவி, ஒப்புக்கு தாலி கட்டிட்டு ஓடி போன உத்தமருக்கு ஒரு மனைவி. மாலா, கொஞ்சம் புறாவி பேசி ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு கொலையாளிங்கிற பேரோட எங்க வம்சத்தையே கலகப்படுத்திட்டு போன ஏகபத்தினி விரதருக்கு ஒரு மனைவி. உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு எங்க அம்மா என்ன பலனை கண்டாங்கப்பா, என்ன பலனை கண்டாங்க? மாங்கல்யத்தை சுமந்தாங்க, மரக்கவரிகளை சுமந்தாங்க, மலடின்னு பேர் எடுக்காம என்ன சுமந்தாங்க? பெத்த பெண்ணுக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல முடியாதபடி தன் கற்புக்கே களங்கத்தை சுமந்தாங்க. கடைசியில் இவ்வளவுக்கு ஆளாக்குன உங்களை சிறப்பிடிக்கிறத பார்க்க சகிக்காம தற்கொலை செய்துகிட்டு இப்ப வெறும் உடலை சுமந்துகிட்டு இருக்காங்க. என்ன தற்கொலையா? வாழ்வலையும் தாழ்வலையும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் செய்து எங்க அம்மாவை கைப்பிடிச்சீங்களே, நீங்க எந்த சுமையை சுமந்தீங்க?
எங்க அம்மா சுமந்த குடும்ப சுமையில கோடியில ஒரு பங்காவது சுமந்தீங்களா? இந்த லட்சணத்துல மனைவின்னு சொல்ல வந்துட்டீங்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லை? நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. யார பார்க்க போறீங்க? காலத்தின் படியிலே இங்க தியாகத்தின் திருவுருவம் கண்ணையர்ந்து வீணா துயில் ஆழ்ந்திருக்கு. அந்த பத்திரி தெய்வத்தின் சத்திய வாசனை விதிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட யோகிதை கிடையாது. போங்க வெளியே. அடக்கமே உருவான என் தாயை எடுத்து அடக்கம் செய்யும் போது கூட நீங்க இருக்க கூடாது. நீங்க இருக்கவே கூடாது. போங்க வெளியே. போங்க, போங்க. நான் அயோக்கியன் தான். பிள்ளை பாசம் எனக்கு இருக்கு. அதை மறைச்சிடாது. போறேன். போய் அந்த பெட்டி கொண்டான். பெட்டி பெட்டி வேணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்கிங்க. நிச்சயமா என் மனைவி அப்படி செய்திருக்க மாட்டாள். யார் எடுத்துக்கும் போது பெட்டிய இங்க வந்திருந்தான் என்ன முத்துவா? ஆமா, நானே தான். கவலைப்படாதம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். தைரியமா இரு. அல்லி ராணி வந்திருக்காள் தைரியம் கொடுக்கறதுக்கு. முதலாளி அம்மா பக்கத்துல இருக்கான்னு மாற வெடிச்சு பேசுறியா? அந்த பொட்டி எங்க வச்சிருக்க சொல்லு. என்ன எதிர்த்தவன நான் வாழ விட்டதில்ல. அப்படி வாழ விடாம செய்தவங்க யாரும் வாழ்ந்ததும் கிடையாது. என்கிட்ட பேசுறேன். எதுக்கிட்ட பேசுறேன்? முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனை தொடக்கூட விட மாட்டேன். சுடுங்க, என்ன சுடுங்க. போடியா தம்பா, மரியாதையா பேசுங்க. அந்த அம்மா பத்தி ஏதாவது வித்தியாசமா பேசுனீங்க? எல்லாம் ஒரு செட்டப்போட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பாக்கியம், அவனை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குற? அவன் உன்னையே பழி வாங்கிடுவான். அவனை பத்தி நான் சொல்றேன். நீங்க சொல்றது என்ன? நானே சொல்றேன். நான் தான் செல்வம். என்னது? நான் கத்து கொடுத்த பாடத்தை என்கிட்டே திருப்புறியா? ஏமாளி பாக்கியம் இல்லடா. உன் சரித்திரம் என் கையில இருக்குடா. அந்த சரித்திரத்தை எழுதுனவனே நான் தான். ஏழை முத்துவா நடிச்சதுக்கு காரணமே பணக்காரங்களை பிடிக்காத மாலாமனத்துல இடம் பிடிக்கத்தான். தொடர்ந்து முத்துவா நடிச்சாத்தான் உங்க சூழ்ச்சியை அம்பலப்படுத்த முடியுங்கிற நிலைமை உருவாச்சு. அப்படியே நடிச்சு இவ்வளவு நான் கண்டுபிடிச்சேன். இல்ல, இல்லவே இல்ல. உருவம் ஒண்ணா இருக்கும். நாடகம் ஆடுறான். பாக்கியம், அவன் வார்த்தையை நம்பிடாத. ஆமாம்மா, எனக்கு கூட இவர் முதலாளின்னு சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. என்னங்க இது மறுபடியும்? கொஞ்சம் பேசாம இருமாலா. அத்தை, என் பேச்சுல உங்களுக்கு கூட நம்பிக்கை இல்ல. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. பைத்தியக்காரன், உன்னை எப்பவோ எனக்கு செல்வன்னு தெரியும்டா. அத்தை, இந்த உலகத்திலே நீ யாரை வேணும்னாலும் ஏமாத்திடலாம். ஆனா என்ன மட்டும் ஏமாத்த முடியாது. செல்வம், உன்னை சிறு வயசிலிருந்து தாலாட்டி சீராட்டி தாய் போல் வளர்த்தவடானா. என்னையாடா பச்சை குத்திக்கிட்டு வந்து ஏமாத்த பார்த்தேன். நீ நடிக்கிறது தெரிஞ்சுதானடா நான் மெட்ராஸுக்கே வந்தேன். உனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினேன். உன்னை மேனேஜர் ஆக்கினேன். என் பெண்ணுடைய வாழ்வு கூட பொருட்படுத்தாம உனக்கு கல்யாணம் செய்து வைக்க கூட முன் வந்தேனடா செல்வம். இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு காரணம் எதிரிங்க எங்க உஷாராகி உன்னை கொலை பண்ணிடுவாங்களோங்கிற பயம்தான். உன்னுடைய நல்ல முயற்சிகள் பாதிக்கப்படக்கூடாதேங்கிற எண்ணம் தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இங்க வாங்க. இன்னும் முடிக்கல. செல்வத்தை காப்பாத்தும் உன் விஷயங்களை அடிக்கடி தெரியப்படுத்தவும் தான் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்தேன். சம்பந்தப்பட்ட போட்டோங்க இதெல்லாம் அம்மா ஏற்பாடு. உனக்கு உடம்பியா இருந்த பரிமளத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா வர ஆனந்த இப்ப போலீஸோட வந்துட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல முதலாளி, நான் தான் உங்க மேனேஜர். போதுமா ஆதாரம்? இப்ப என்ன சொல்றீங்க? மிஸ்டர் சிங்காரம்பிள்ளை, நீங்க தானே? உங்களை நான் ஆர்டர் செய்றேன். Just a minute. என்ன, நமக்குள்ள எவ்வளவோ வேற்றுமைங்க இருந்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. பாக்யம்,
நான் எவ்வளவோ அயோக்கியத்தனம் செய்திருப்பேன். ஆனால் நல்ல மனைவிக்கு கணவன் நான் என்ற பெயர் இருக்கிறது, அது ஒன்று எனக்கு போதும். அப்பா மலா, இனிமேல் உன்னுடைய தாய் தாய் செல்வம், உனக்கு எவ்வளவோ தீமைகள் செய்திருப்பேன். அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு என் மகள் வாழ்க்கை கெடுத்து விடாத செல்வம், கெடுத்து விடாத. நீங்கள் 2 பேரும் நன்றாய் வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. அப்பதான் என் மகள் தான் நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும்.